நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு. ஆனா ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு செய்யறதுக்கு 300 கிராம் கத்திரிக்காய் எடுத்து 2ஆ கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த காம்போட போடுங்க. ஸோ இந்த காம்புல இருந்து நல்ல ஒரு ருசியும் ஃப்ளேவரும் வரும். அது சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு கொஞ்சமா இதுல உப்பும் போட்டுருங்க. அப்பதான் கருப்பாகாமையும் இருக்கும். இதோடையே பெருசா 3 முருங்கைக்காய் எடுத்து கழுவிட்டு இந்த சைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ இந்த காயை அப்படியே ஒரு பக்கமா வச்சிடலாம். இப்போ நம்ம தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. சின்னதா 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இதோடையே 3 சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். 5 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஜீரகம் நிறைய போட்டா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. தனி மிளகா பொடி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகா பொடியும் போட்டுக்கலாம். குழம்பு மிளகா பொடியிலே மஞ்சள் போட்டு அரைச்சதுனால நான் மஞ்சள் தூள் போடல. சப்போஸ் நீங்க குழம்பு மிளகா பொடி போடலன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இந்த புளி ஊத்துன குழம்புக்கு குழம்பு மிளகா பொடி இருந்தா கண்டிப்பா போடுங்க. ரொம்ப சுவையா இருக்கும். அடுத்தது மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். நான் எங்கெல்லாம் காரம் போட்டணும் அங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுல கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சமா அரைக்கிறதுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மசாலாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சுருங்க. இப்போது குழம்பு கூட்டி வச்சுக்கணுங்க. இன்னைக்கு மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்கிறோமோ அதே பாத்திரமே எடுத்துக்கோங்க. சின்னதாக 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டுக்கலாம். தக்காளி நீங்கள் 2 கூட போடலாம். ஆனால் நான் 3 போட்டிருக்கேன். தக்காளி அதிகப்படுத்தி புளியை கம்மி பண்ண போகிறேன். அப்போ தான் சுவை சூப்பராக இருக்கும். இதோடையே தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து தட்டி வச்சிருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க. இது கையால் இப்படி கரைச்சி வைக்கும் போது தான் சுவை நல்லா இருக்கும். தக்காளியில மிக்சியில் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி சின்ன வெங்காயமும் இப்படி தட்டிட்டு போடுங்க. அதோடைய சுவையும் சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றும் பாதியமா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தா போதும். இதோடையே 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். முழுசாவே போடுங்க. கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப காரம் வந்துடும். இந்த மாதிரி போடும்போதும் அதுக்கு ஒரு சுவை இருக்கு. இதுலேயே 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். எடுத்து வச்ச முருங்கைக்காய் இதிலே போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் இதிலே போட்டுடலாம். அடுத்தது சின்னதா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். இப்போ இதையும் கரைச்சிக்கலாம். புளி ரொம்ப கம்மியா ஊற்றணும். இது புளி ஊற்றின குழம்பு தான். பட் ரொம்ப ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. எல்லாரும் மிஸ்டேக் பண்றது இந்த இடத்துல தான். மெயினா பிகினர்ஸ். ஸோ புளி உப்பு காரம் இது 3ஐயும் நீங்க கம்மியா போட்டாலே குழம்பு சுவையா வந்துடும். இந்த அளவு கரைச்சிட்டா போதும். இப்போ இந்த புளி தண்ணி இதிலே ஊற்றிடலாம். இப்போ லாஸ்ட்டாக இதில் நம்ம அரைச்ச மசாலாவும் ஊற்றிடலாம். இந்த குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. எல்லாத்தையும் கூட்டி வச்சா 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ மிக்சி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றுறேன். குழம்போடைய திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். என்னுடைய ரெசிபியில் எப்பயுமே கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தழலாம் அதிகமாக இருக்குங்க. இப்போ அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறுங்க. கையால் தான் கிளறணும். ஏன்னா இதில் கையில் வைக்கும்போது தான் அந்த சுவை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்புலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளிலாம் வெந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் புளிப்பு வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு கரைச்சி கொடுத்தா போதுங்க. குழம்பு தேவையானதெல்லாம் போட்டு கூட்டி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை அடுப்பில் வச்சிடலாங்க. இப்போ அடுப்பை நாள் ஃபுல்லாக வச்சுடுங்க. இதுலேயே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபி நான் தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன். நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெயில் சமைப்பீங்களோ அதுலேயும் செய்யலாம். இப்போ இது மூடிடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். கொதி வர மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. கத்திரிக்காய் நான் ஏன் பெருசாக போட்டேன்னா முருங்கைக்காய் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ கத்திரிக்காய் பெருசாக போடும்போதும் 2ம் ஒரே ஈக்குவலாக வெந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி கத்திரிக்காயில் காம்பு இருக்கிற மாதிரி கட் பண்ணி போட்டு செய்யுங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி கொடுத்தாச்சுங்க. இப்போ அடுப்பு நாள் மீடியமாக வச்சுடுங்க. இப்போ திரும்பவும் க்ளோஸ் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துக்கு இது மீடியமான அனலே நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். 5 minutes later. 5 minutes முடிஞ்சிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். முன்ன இருந்ததை விட குழம்பு சுண்டி இருக்கு. நமக்கு வாசமும் நல்லா வருது. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க.
காய் முக்கால்வாசி வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். முருங்கைக்காய்க்குள்ள இந்த கொட்டெல்லாம் வெளியே வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் கரெக்ட் ஆகிடும். திரும்பவும் க்ளோஸ் பண்ணலாம். 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். குழம்பு 2 நிமிஷம் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். 2 டீஸ்பூன் இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுலேயே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. கடுகு பொரியுது. இதிலே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. சின்ன வெங்காயம் 5 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இதிலே போட்டுடலாம். அடுப்பணல் கம்மியாக வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் வடங்க இருந்தால் நீங்கள் அது கூட போட்டு தாளிக்கலாம். அதுவும் சுவையாக இருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்படியே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். இதோடையே ஒரே ஒரு சிட்டிகை மிளகா பொடி போட்டுக்கோங்க. வெறும் மிளகா பொடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க மிளகா பொடி போடணும், இல்லைன்னா கரிஞ்சிடும். இந்த மிளகா பொடி போடுறது காரத்துக்காக இல்லை, குழம்புக்கு நல்ல ஒரு கலரும் டேஸ்ட்டும் கொடுக்கறதுக்காக. அவ்வளோதாங்க. இப்போ தாளிப்பு குழம்புல கொட்டிடலாம். குழம்பும் நல்லா சுண்டிடுச்சு, காயும் வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம தாளிப்பு இதிலே கொட்டிடலாம். கொஞ்சோண்டு குழம்பு உண்டு இதிலே ஊற்றிடலாம். இப்போ தாளிப்பு அப்படியே லைட்டாக உள்ள தள்ளுங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக மணக்க மணக்க நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். மணக்க மணக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு. சூப்பராக நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. பழங்காலத்தில் நம்ம பாட்டிலாம் எப்படி வைப்பாங்களோ அந்த ஸ்டைலில் தான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ எங்கள் பாட்டி எப்பயுமே இப்படி செய்வாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது காயெலாம் வதக்காமல் அப்படியே கூட்டி வச்சு வைப்பாங்க. ஈவன் மீன் குழம்பு கூட இந்த மாதிரி வைப்பாங்க. கருவாடு குழம்பும் வைப்பாங்க. அதே மாதிரி சாம்பாரும் இந்த ஸ்டைலில் வைப்பாங்க. இந்த மாதிரி வைக்கும் போதும் அந்த காயோட ஒரிஜினல் ஃப்ளேவர் நமக்கு அப்படியே கிடைக்கும். அது நீங்கள் செஞ்சு பார்த்தாலே தெரியும். அந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ப்ளஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பொருட்கள் போட்டோம். அது மட்டும் இல்லாமல் குழம்பு நல்லா கையில் கரைச்சி கூட்டி வச்சோம். அது இன்னும் சுவை கூட்டும். முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா புளியோட அளவு கம்மி பண்ணிக்கணும். அப்படி செஞ்சாலே குழம்பு டேஸ்ட் சூப்பராக வரும். இந்த குழம்பு 2-3 நாள் வச்சு சூடு பண்ணி சாப்பிட சாப்பிட சுவை கூடிக்கிட்டே போகும். லஞ்ச் பாக்ஸுக்குலாம் கொடுத்து விட்டீங்கன்னா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ சாதம் நல்லா ஆற வச்சு குழம்பும் ஆறின பிறகு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொடுக்கலாம். தனியாக சாதமும் குழம்பும் வச்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வேணான்னு சொல்லுவேன். இப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இல்லை இதுக்கு ஏதாவது வேணும்னு நினைச்சீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், பொரியல் அந்த மாதிரியும் நல்லா இருக்கும். அப்பளம் வச்சு சாப்பிடலாம், ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம், ஈவன் பாயில்டு எக் வச்சு கூட சாப்பிடலாம். நான் இன்னைக்கு பாயில்டு எக் தான் வச்சிருக்கேன். ஒரு சிலர் வெஜிடேரியன் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நான் முட்டை இதில் வச்சு காட்டல. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாங்க. கத்திரிக்காய் இப்படி போட்டு வைக்கும் போதும் அதோடைய சுவையே தனி. நல்லா பிசைஞ்சு கை நிறைய எடுத்து வாய் நிறைய சாப்பிடுங்க. மண் சட்டியில் குழம்பு வச்சு இலையில சாப்பிடும் போதும் அதோடைய சுவையே தனின்னு சொல்லுவேன். எல்லா அளவுமே கரெக்டாக இருக்குது. புளிப்புலாம் ரொம்ப தெரியல. அதே மாதிரி காரமும் கரெக்டாக இருக்குது. ரொம்பலாம் அதிகமாக இல்லை. வேற என்னங்க சொல்கிறது, அவ்வளோ அஸ்தலாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.